வணக்கம் மக்களே! போன வாரம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு அனிமேஷன் சீரிஸா ரிலீஸ் ஆயிருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த முதல் சீசன்ல மொத்தம் 10 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 30 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரிஸ் Netflixல தமிழ் டப்பிங்கோடவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல எந்த விதமான அடல்ட் காட்சிகளும் கிடையாது. தாராளமா நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா, அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு புடிச்சதுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். ஸோ இந்த சீரிஸோட கதை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 2 அண்ட் சீசன் 3க்கு நடுவுல நடக்குது. 1985ல ஸ்னோ சீசன் நடக்கிற மாதிரியான ஒரு சீசன்ல தான் வந்து கதையை செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாக்கின்ஸ் நகரத்துல மீண்டும் அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எங்கிருந்து வந்துச்சு, அதை எப்படி நம்ம குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்துனாங்க அப்படின்றதான் முழு கதையும். ஸோ இந்த சீரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அனிமேஷன் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டியான சீரிஸ்ல இருந்து ஒரு அனிமேஷன் சீரிஸ் வருது அப்படின்றப்போ, கண்டிப்பா அதுல எந்தவித குறையும் இருக்காது டெக்னிக்கல் சைட்ல. அந்த அளவுக்கு தான் இந்த சீரிஸ்ல அனிமேஷனும் பட்டைய கிளப்புச்சு. அந்த ஓல்டு கேரக்டர்ஸ், 80s நாஸ்டால்ஜிக் ஃபீல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மான்ஸ்டர்ஸ், இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி பரிச்சயம் என்பதனால ரொம்ப ஈஸியா வந்து அந்த சீரிஸ் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சது. அண்ட் மான்ஸ்டர்ஸ் டிசைன் எல்லாம் வந்து அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸுமே வந்து வித்தியாசமான ஒரு கெட்டப்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு எபிசோடும் 30 நிமிஷம் பண்ணதுனால பெருசா ஸ்க்ரீன் பிளேல வந்து எங்கேயுமே தொய்வு இருக்காது. நல்லா ஃபாஸ்ட்டா வந்து போற மாரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ற அந்த சீன்லாம் வந்து உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் ஒரிஜினல் சீரிஸ் அளவுக்கு அந்த இன்டென்சிட்டி அப்படின்றது பெருசா இல்ல. ரொம்ப லைட்டா தான் இந்த சீரிஸ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பெருசா செட் ஆகல. பட் குழந்தைகளோட பார்க்கறதுக்கு, ஃபேமிலியா பார்க்கறதுக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 சீரிஸ் பொறுத்தளவுக்கு ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ரொம்ப மேலோட்டமா மான்ஸ்டர் அட்டாக் அத தடுக்கிறது அவ்வளோதான். ஸோ அந்த மாரி தான் இருந்தது. பெருசா கேரக்டர்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரிய வந்து இன்னும் ஃபர்தரா வந்து சூப்பரா வந்து நமக்கு பயங்கர கனெக்டடா கொண்டு போற மாரியான ரைட்டிங் இல்ல. அண்ட் இந்த ஸ்டோரிக்குமே வந்து பெருசா வந்து ரைட்டிங் அப் பண்றது இருந்த மாரி எனக்கு தெரியல. அண்ட் இது மாரி ஸ்டீவ், ஹாப்பர் இன்னும் நம்ம பெரிய கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, நான்சி அந்த மாரியான கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த அனிமேஷன் சீரிஸ்ல பெருசா யூஸ் பண்ணல. குட்டீஸ மட்டுமே முழுசா ஃபோக்கஸ் பண்ண மாரி இருந்தது. ஸோ அதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா மைனஸா ஃபீல் ஆச்சு. ஏன்னா பிகாஸ் ஸ்டீவ் ஹாப்பர் கேரக்டர்லாம் வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மொத்தத்துல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண அளவுக்கு தான் வந்து இந்த சீரிஸ் இருந்துச்சே ஒழிய, ஒரு புதுசா ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா முதல்ல கனெக்ட் ஆகுறதே கஷ்டம். ஸோ அந்த மாரி பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்குலாம் வந்து இந்த அனிமேஷன் சீரிஸ் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் புதுசாவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி லைன் அப்படின்றது அவ்வளோதான் இருந்தது. ஸோ ஒரிஜினல் சீரிஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஸ்டில் இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்காக கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா. ஸோ இந்த அனிமேஷன் சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 6.5 குடுப்பேன். ஸோ நீங்க இது பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்னு வந்து கீழ கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.